நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரையும் எடை போடக்கூடாதுன்னு. இது இவருக்கு அப்படியே பொருந்தும். இவரை பார்க்க ஒரு சாதாரண அப்பா மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு ராத்திரி ஒரு பஸ் ஸ்டாப் 5 ரவுடியோட எலும்ப இவரு சட்னி ஆக்குனப்பதான் இவரு ஒரு நோபடி இல்ல, ஒரு டெட்லி ஆடிட்டர்னு உலகத்துக்கே தெரியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆகி ஆக்ஷன் ரசிகர்களை மிரள வச்ச நோபடி. இந்த வீடியோவோட எண்டுல ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம பிரேக் டைம் தமிழுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு ஆக்ஷன் மோடுக்கு மாறிடுங்க. படத்தோட ஆரம்பமே ஒரு மாண்டேஜ் தான். நம்ம ஹீரோ ஹச் இவரோட வாழ்க்கை ஒரு அலாரத்தை நம்பி தான் ஓடுது. திங்கக்கிழமை 7 மணி, செவ்வாய்க்கிழமை 7 மணி, தினமும் குப்பை வண்டியை பிடிக்க ஓடுறாரு. ஆனா ஒரு செகண்ட்ல தவற விட்டுட்டு அப்படியே நிக்கிறாரு. ஆபீஸ்ல ஒரு சின்ன கேபின்ல உட்காந்துக்கிட்டு கணக்கு வழக்குகள்லாம் பாக்குறாரு. வீட்டுக்கு வந்தா இவரோட பொண்டாட்டி பெக்கேவுக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் போகுது. இவரோட பையன் பிளேக் அப்பாவை பார்க்கும்போது இவரு சரியான பயந்தாங்குழி அப்படின்னு தான் நினைக்கிறான். ஒரு நாள் ராத்திரி இவங்க வீட்டுக்குள்ள 2 திருடனுங்க வரானுங்க. ஹச் கையில ஒரு கோல்ஃப் ஸ்டிக் இருக்கு. அந்த திருடனை ஓங்கி ஒரே அடியில அடிச்சிடலாம். ஆனா ஹச் அவனை அடிக்காம விட்டுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் இவரோட பையன் கண்ணுல ஒரு ஏமாற்றம். நீயெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற ஒரு பார்வை. போலீஸ் கூட நீங்க அடிச்சிருக்கலான்னு கேலி பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஹச் ஏன் அமைதியா இருக்காரு? ஒரு சிங்கத்துக்கு அது சிங்கம்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? வீட்டுக்கு வந்த ஹச்சோட சின்ன பொண்ணு சொல்றா, அப்பா என் பூனைக்குட்டி பிரேஸ்லெட்டை திருடிட்டு போயிட்டாங்கப்பான்னு. அவ்வளவுதான், இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது. ஹச் நேரா அவரோட அப்பாவை பார்க்க போறாரு. அங்க ஒரு ரகசிய போன் கால். இப்போ ஹச் அந்த திருடங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து மிரட்டுறாரு. ஆனா அந்த திருடங்க கையில ஒரு கை குழந்தை இருக்கிறத பார்த்ததும் இவருக்குள்ள இருக்கிற ஒரு மனிதாபிமானம் வெளியில வருது. என்னடா இப்படி ஆயிருச்சேன்னு கோவத்தோடையும் விரக்தியோடையும் இருக்காரு. அதே கோவத்தோட பஸ்ல ஏறுறாரு. அங்கதான் ஒரு மிரட்டலான சீன் வருது. 5 ரஷ்ய ரவுடிங்க ஒரு பொண்ணை தொந்தரவு பண்றானுங்க. ஹச் இப்போ நிதானமா கத்திய வெளியில எடுத்துட்டு சொல்றாரு, ஐயோ இப்போ உங்களை நான் அடிக்க போறேனே, அது எனக்கும் கஷ்டமா இருக்குமே. அங்க ஆரம்பிக்குது அந்த பஸ் சண்டை. ஹச் ஒவ்வொரு ரவுடியும் பஸ்ஸோட கம்பிலையும் கண்ணாடிலையும் விட்டு சிதைக்கிறாரு. இதுல வர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சண்டைய நாமளே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஹச் அடிச்ச 5 பேர்ல ஒருத்தன் ரஷ்யாவோட மிகப்பெரிய மாஃபியா டான் யூலியனோட தம்பி. இப்ப யூலியன் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். தன்னோட தம்பி அடிச்சவன் யாருன்னு தேடுறான். ஆனா ஹச்சோட ஃபைல்ஸ்களை தேடும் போது அந்த ரஷ்ய ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு அதிர்ச்சி கிடைக்குது. ஏன்னா ஹச்சோட ஃபைல்ஸ்ல நோபடி அப்படின்னு தான் இருக்கு. இப்பதான் ஹச்ச பத்தின உண்மையான முகம் தெரியுது. அவர் இப்போ ஒரு சாதாரண ஆடிட்டரா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்காக பல ரகசிய கொலைகளை செஞ்ச ஒரு பயங்கரமான கில்லர். இப்போ யூலியன் ஹச்சோட வீட்டுக்கு ஒரு பெரிய படையை அனுப்பி வைக்கிறான். ஹச் தன்னோட பொண்டாட்டியையும் பையனையும் பாதுகாப்பான பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ரவுடிகளை தனி ஆளா நின்னு சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துல தான் வீட்டை தானே எரிச்சிட்டு யூலியனோட மொத்த பணத்தையும் கொளுத்திட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, நீ இப்போ என் எல்லைக்குள்ள வந்துட்ட. படத்தோட கடைசி 20 நிமிஷம் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு தீனி தான். ஹச் அவரோட அப்பா அப்புறம் தம்பி 3 பேரும் சேர்ந்து ஒரு பழைய ஃபேக்டரிய ஒரு டெத் ட்ராப்பா மாத்துறாங்க. யூலியன் நூத்துக்கணக்கான ஆளுங்களை கூட்டிட்டு உள்ள வந்ததும் தான் தெரியுது இது ஃபேக்டரியில ஒரு நரகம்னு. ஒவ்வொரு அடிக்கும் கன்னிவடி, ட்ரிப் வைரஸ், கன் ஷூட்னு படம் பறக்குது. ஹச்சோட அப்பா அந்த 80 வயசுலயும் கன் ஷூட் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல யூலியனை ஹச் எப்படி ஒரு கிளைமோர் பாம்பை வச்சு துவம்சம் பண்றாருன்றதும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். படம் முடிஞ்சதும் ஹச் மறுபடியும் ஒரு சாதாரண ஆளா மாதிரி போலீஸ்ட மாட்டிப்பாரு. ஆனா கடைசி சீன்ல அவரோட பொண்டாட்டி கிட்ட ஒரு போன் கால் வரும்போது ஹச் நக்கலா சிரிப்பாரு. அதுதான் நெக்ஸ்ட் பார்ட்டோட லீடு. யாரையுமே சாதாரணமா எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ற பாடம். நீங்க ஹச் இடத்துல இருந்தா அந்த பஸ் சண்டையில என்ன பண்ணிருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.